வணக்கம் என்னாஸ், இது உங்கள் அனிமே பேரடைஸ். நான் உங்கள் ஹன்மா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா மான்வா ரெக்கமெண்டேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். நம்ம கூட அசுரா ப்ரோ இருக்காரு, பீட்டர் இருக்காப்ல. இந்த மாதிரி 2 ஜாம்பவான்கள் நம்ம கூட இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ வருது. பல காரணத்தினால எல்லாரும் வேலையாக போயிட்டோம். அதனால இப்போதான் வீடியோ வருது. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வருமானு எங்களுக்கு தெரியல. வரும்னு சொல்லிட்டு எல்லாம் நம்புகிறோம். ஸோ எப்படி நானே ஆரம்பிச்சு விட்டா? சரி, முதல்ல நம்ம ஒரு கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பர். இது மான்வா படிச்சவங்களுக்கு ஒரு பரிச்சயமான ஒரு டைட்டில். ஏன்னா இது பிளாட் சூப்பரா இருக்கும். இதுல பிளாட்டையும் தாண்டி அது ஒரு காமிக்கலா எடுத்துட்டு போயிருப்பானுங்க. நல்லா காமெடியா இருக்கும். இப்ப கூட இது லாஸ்ட் சீசன் ஓடிக்கிட்டு இருக்கு. 188 சாப்டர் இது வரைக்கும் வந்திருக்கு. இப்ப நாங்க ரெக்கார்ட் பண்ற டைம் வரைக்கும் 188 சாப்டர் இருந்திருக்கு. சாப்டர் என்னடா அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு யாரும் என்ன வேணாம். ஏன்னா படிக்க படிக்க உங்களுக்கு அப்படியே அது ஜாலியா கூப்பிட்டே போயிடும். ஏன்டா இப்ப சீசன் எண்டாவது அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான மான்வா இது சொல்ல போனோம்னா. அது ஒரு ஓவர் பவர்டான எம்சி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு நார்மலான ஒரு கன்னிங்கான எம்சி. அவருக்கு சில டேலண்ட்ஸ் இருக்கும். அது என்ன மாதிரி டேலண்ட்ஸ்னா, இப்போ ஒரு ஆர்கிடெக்சரல் டேலண்ட்ஸ்ன்னு சொல்லலாமா? அதாவது ஆர்கிடெக்ட் தானே அது. அந்த ஆர்கிடெக்ட் இந்த மாதிரி ஒரு இன்ஜினியரா இருப்பாரு. கொரியால இருக்கிற ஒரு இன்ஜினியர். அவரு வேலை இல்லாம உட்காந்துட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு நாள் அவரு இசக்காய் ஆகி ஒரு உலகத்துக்கு போயிடுவாரு. முக்கியமா சொல்லிடணும், இது ஒரு இசக்காய். இந்த மாதிரி இசக்காய் ஆகி ஒரு உலகத்துல போயிட்டு அங்க எப்படி இருக்கும்னா ஒரு மிடிவல் ஃபேண்டசி மாதிரி இருக்கும். அங்க என்னதான் மானா பவரு அப்படி எல்லாமே இருந்தாலும் அங்க எந்த விதமான ஒரு சிவிலைசேஷன் குரோத்துமே எதுவுமே இருக்காது. இப்ப அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம்னா, ஒரு சீவேஜ் சிஸ்டம் எல்லாமே இருக்கும்ல, அதெல்லாம் அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. அங்க அதெல்லாம் எடுத்துட்டு எப்படி எடுத்துட்டு போறாப்புல அப்படின்றதான் கதை. சூப்பரா இருக்கும். நம்ம ஆள் ஒரு செம செல்ஃபிஷான ஒரு ஆளா இருப்பாரு. அதே சமயம் அது எப்படி எல்லாருக்கும் நல்லதா அமையுதா இல்லையா அப்படின்றதான் கதை. நீங்களாம் படிச்சிருக்கீங்களாப்பா அத? நான் படிச்சிருக்கேன். இதுல என்னன்னா மெயின் பிளாட் எப்படி இருக்கும்னா, ஆக்சுவலா அவன் ரிட்டையர் ஆகணும். சீக்கிரமா ரிட்டையர் ஆயிட்டு ஜாலியா வாழ்க்கைய வாழணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருப்பான். முன்னாடியே காசெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவன் அப்படியே லேசியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் ஸ்டார்டிங் எல்லாமே பண்ண ஆரம்பிப்பான். அப்புறம் போக போக அது அப்படியே டெவலப் ஆயிட்டே போகும். அந்த மாதிரி பிளாட் மூவ் ஆகும். அது நல்லா இருக்கும். அதோட என்னன்னா மத்த இசைக்கா இதுல எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எம்சி எல்லாம் மறைச்சிட்டு தான் ஒரு இசைக்கானவன் அப்படிங்கறத மறைச்சிட்டு தெரிவானுங்க. இதுல முக்காசி பேருக்கு ஹீரோ இசைக்கானவன் இடத்துல இருந்து தான் வர்றான், ஒரு உண்மையான எம்சி இல்ல அப்படிங்கறது தெரியும். உண்மையிலே நல்லா இருக்கும். ஆமா, அது இல்ல அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அந்த இதெல்லாம் நல்லா இருக்கும். ஃபன்னா எடுத்துட்டு போவாடுங்க. இதுல கூட ஒருத்தன் இருப்பான், ஜாவியர் தானே. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்கும். அந்த ஆர்ட் ஸ்டைல் சரி, இவன் கூடயே இருக்கிற ஃப்ரெண்ட் எப்படி கெடுக்கிறான், இவன மாதிரியே மாத்திருவான் போக போக. ஜேவியர்லாம் ஸ்டார்டிங் நல்லா அப்படியே நல்லவன் அப்படின்ற மாதிரி இருப்பான். கடைசியில அவனையே மாத்திருவாங்க. அவனுக்கு ஒரு டேர்ன் ஓவர் வரும்போது அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. அது நல்லா பண்ணிருப்பாங்க. ஆமா, அதாவது லைட் நாவல் கொஞ்சம் நார்மலான மனஹா மாதிரி இருக்கும். ஆனா மான்ஹாவா அடாப்ட் பண்ணையில ஆர்ட் ஸ்டைலையும் கொஞ்சம் ஸ்டோரியும் பெண்ட் பண்ணிருப்பானுங்க. கொஞ்சம் இருக்க மாதிரி. அதுல மான்ஹா இது லைட் நாவல் ரொம்ப நல்லவனா காமிச்சிருப்பானுங்க. இதுல ரொம்ப கன்னிங்கா கொஞ்சம் ரொம்ப மோசமா காமிச்சிருப்பானுங்க எம்சிய. நல்லா போர்ட்ரே செமையா பண்ணிருப்பானுங்க இதுல. மான்ஹால ஃபேஷியல் ரியாக்ஷன்ஸ் இதுல ஆனா உண்மையிலேயே சொன்ன மாதிரி சூப்பரா இருக்கும். இதே மாதிரி நம்ம கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பரை பத்தி பேசுறோம்னா, வாட்டர் லாய்டு மீம் தெரிஞ்சே ஆகணும். அது தரமான ஒரு இது. அந்த வாட்டர் லாய்டு மீம் யாருக்கு அவங்களுக்கு தெரியுது. அது என்ன, இவன் தண்ணியை எடுத்து போய் விற்பான்றத தருவான். அவனுங்களுக்கு இவனை பிடிக்காது. ஆனா அவனுக்கு தண்ணி தேவை. தண்ணியை கொடுத்து வாட்டர் இஸ் ஈக்குவல் டு குட், ஸோ வாட்டர் இஸ் ஈக்குவல் டு இவன் தான் தரான் லாய்டு,
அப்ப லாயிட் இஸ் ஈக்குவல் டு குட் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்ப வச்சு சூப்பரா செம காமிக்கலா போகும். அது அந்த பிளாட்டே செம்மையா இருக்கும். அந்த அந்த இடத்துல அந்த தண்ணி வந்த பிறகு வந்துட்டு அவன் போய் ஒவ்வொருத்த வீட்டை எட்டி பாக்குறது அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சு செம்மையா பண்ணிருப்பாடு. உண்மையா இத பத்தி பேசணும்னா தனியாவே ஏதாவது வீடியோ எடுத்து வச்சு பேசலாம் போல இருக்கு. கண்டென்ட் நிறைய இருக்கும் அதுல. கண்டென்ட் அள்ளி எடுத்துட்டு போகுது. இந்த விஜய் சேதுபதி சொல்லுவார்ல, அள்ளிட்டு எடுத்துட்டு வந்திருக்கேங்க. அலிட்டன் அப்படின்ற நல்லா இருக்கும். ஓகே, இன்னும் நல்ல மான்மா தான். அப்ப அள்ளிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து இன்னொரு மான்மா வந்து என்னோட செகண்ட் ரெக்கமெண்டேஷன்ல இருக்கு. ட்ரிபிள்எஸ் கிளாஸ் சூசைட் ஹண்டர். கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பருக்கும் இதுக்கும் அப்படியே ஆப்போசிட்ல இருக்குது. ஏன்னா அதுல நல்லா காமிக்கலா எடுத்துட்டு போவானா, இதுல ஒரு மாதிரி சீரியஸா டிராஜிக்கலா ட்ராமடைசிங்கா எடுத்துட்டு போவோம். ஆனா சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு டவர் சிஸ்டம்ல மாதிரி ஒரு பேசிக் பிளாட்டு, ஒரு டவர் சிஸ்டம் தான். ஆனா நான் பார்த்ததுல இருக்க டிஃப்ரெண்டான டவர் சிஸ்டம் இதுதான் என்ன கேட்டா. ஒரு எல்லா ஜான்ராவே அடிச்சு நுறுவானுங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு மெடிவல் ஃபேண்டசி மாதிரி எடுத்துட்டு போவானுங்க, வார் மாதிரி எடுத்துட்டு போவானுங்க, என்னென்னமோ நடக்கும். ஆனா பயங்கரமா இருக்கும். மூரிம்லாம் வரும். இப்போ மூரிம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேர்ல்டு, அதுதான் மூரிம். ஸோ அந்த மாதிரிலாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எடுத்துருவானுங்க. சூப்பர் நேச்சுரலாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து பேசிக் பிளாட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம ஹீரோ இருப்பார். ஹீரோ வந்து ஒரு எப்படின்றது ஒரு பவர்லெஸ்ஸான ஒரு ஆளாக தான் இருப்பார் ஸ்டார்டிங்கில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பவர்லெஸ்ஸான ஆளுக்கிட்ட வந்து ஒரு நாள் இவர் உட்காந்து நினச்சிட்டு இருப்பாரு, நமக்கு வந்து ஒரு பவர் வேணும்டா, நல்ல ஒரு சமத்தியான ஒரு பவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது அங்கதான் இவருக்கு ஒரு பவர் வந்து கிடைக்கும். என்னன்னா இப்ப உன்னை யாரோ ஒருத்தவங்க கொன்னாங்கன்னா அவங்களோட பவர் வந்து உனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சக்தி அந்த மாதிரி வந்து நமக்கு ஒரு பவர் கிடைக்கும். ஆனா இப்ப வந்து இதுல ஒரு நம்மளுக்கு ஒரு டவுட்டு, ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா இவன் யாராவது கொண்டுட்டாங்கன்னா இவன் தான் செத்துருவானே, அப்புறம் எப்படி நான் அந்த பவர் யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடந்து போயிட்டு இருப்பான். நடந்து போயிட்டு இருக்கும் போது அங்கதான் ஒரு டாப் ரேங்கிங் ஒரு ஹீரோ வருவாப்ல. அந்த ஹீரோ வந்து இவன் கொன்றுவாப்ல. அங்க வந்து இன்னொரு ட்விஸ்ட், அந்த கொன்னால அவனுக்கு வந்து இதை விட ஒரு ஓபியான பவர் இருக்கும். அந்த பவர் வந்து என்னடா இவட வந்து இப்ப அந்த பவர் என் கிட்ட இருக்கு, என்ன வந்து அசுரா ப்ரோ கொன்னுட்டாருன்னா நான் 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போயிடுவேன். இதுதான் அந்த பவர். 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போறப்பயும் வந்துட்டு உன்னோட மெமரிஸும் ரிட்டைன் ஆயிரும், உன்னோட பவர்ஸ் அந்த டயத்துல ஏதாவது ஒரு பவர் கெயின் ஆயிருந்தா அதுமே ரிட்டைன் ஆகி தான் இருக்கும். அப்படி ஸோ நான் அந்த பவர் மெமரி எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நான் வந்து ஃபியூச்சரே மாத்தலாம் அப்படின்ற அளவுக்கு போகும். இதெல்லாம் வந்து அந்த டவர்க்குள்ளேயே நடக்கிற மாதிரி வந்து போட்டிருப்பானுங்க. அதுதான் வந்து பக்காவா இருக்கும். இதுலனா என்னன்னா தலைவன் அந்த பவர் எல்லாம் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 10-12 வருஷத்துக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு போவான். செத்து 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 4000 வரைக்கும் சாவா. 4094 வரை சாவா. இந்த சீன்லாம் வந்து ஃபர்ஸ்ட் 2-3 சாப்டர்ஸ்லயே வந்துரும். பாக்குறதுக்கெல்லாம் பங்கமா இருக்கும். ஸ்டார்டிங் வந்துட்டு அவ்வளோ ட்ராமாலாம் இருக்காது. ஸ்டார்டிங் வந்துட்டு கொஞ்சம் ஆமா அடுத்தவங்க ட்ராமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது மைல்டா இருக்கும். ஏன்னா ரேங்க் வந்துட்டு கம்மியா இருக்கும். ரேங்கை பொறுத்து வந்துட்டு அந்த ஸ்கில்லுக்கு பெனால்ட்டி இருக்கு. அந்த 24 ஹவர்ஸ்க்கு முன்னாடி போற ஸ்கில்லுக்கு பெனால்ட்டி ஒன்று இருக்கும். அவனோட ரேங்கை பொறுத்து அவனுக்கு பெனால்ட்டி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஆமா, ரேங்க் அதிகமா தெரியாது. ஆனா போக ஐயோ பங்கமா இருக்கும். நல்லா சாப்டர்ஸ்ல வர டிராமாலாம் பெட்டாரா இருக்கு. இதுவும் ஆனா வந்து இப்ப ஒரு 139 சாப்டர்ஸ் வந்து கரண்ட் வரைக்கும் இருக்கு. ஒரு பக்காவான ஒரு மான்வா. நீங்க என்னப்பா சொல்றீங்க ரெண்டு பேரும்? சூப்பரான மான்வா. கொஞ்சம் லைட்டா அடி வாங்கும். ஸ்டோரி வந்து ஒரே ஆர்க்லயே ரொம்ப சாப்டர் இருப்பானுங்க. அதுல அதான் பிரச்சனையே. ஆமா, ஏன்னா வந்துட்டு நிறைய டீடைல்ஸ் வச்சிருப்பாங்க. ஃப்ளோர்லயே ரொம்ப பல சாப்டரா இருக்கானுங்க. ஆமா, இதுலயும் நம்ம இந்த இந்த ஃப்ளோர் சொல்லலாமே, அந்த லைப்ரரி. லைப்ரரியில அதுலயே இப்ப ரொம்ப நாளா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ வரைக்கும் லைப்ரரியில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்போ வந்துட்டு 20 to 30 தானே? ஆமா, 20 to 30 வந்துட்டு லைப்ரரி வரும். அதுல எப்படின்னா ஒரு புக்கை செலக்ட் பண்ணி அந்த ஸ்டோரியை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும். அதுலயே வந்துட்டு ரொம்ப டீட்டெயிலா கொடுக்குறதுனால வந்துட்டு அது ஸ்லோவா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்.
அது அவங்களுக்கு படிச்சாதான் இம்பாக்டா இருக்கும். ஆனா நான் ஒரு விஷயம் சொல்லணும்னா, நான் இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 20 சாப்டர்ஸ் 20லாம் இல்ல, ஒரு 30 சாப்டர்ஸ்ல வந்து டிராப் பண்ணிட்டேன். கதை நல்லா இல்லைன்னுலாம் இல்லை, கதை நல்லா இருக்கும். பட் எனக்கு என்னவோ அது என்னன்னு தெரியல, டிராப் பண்ணிட்டு மறுநாளே எடுத்து படிச்சுட்டேன். நான் படிச்சது நல்ல விஷயம், ஏன்னா அது அவ்வளோ அருமையா இருந்துச்சு. நல்லா இருக்கும். நீங்க வந்து டிராப் இது அந்த ஸ்வாட் செயின்டா அவன்கிட்ட போய் செத்துட்டு வந்த பிறகுதான் வந்துட்டு கொஞ்சமா மாத்தானுங்க. அது அவனுக்கு ஒரு கம்பெனியன் கிடைக்கும். எல்லாம் எல்லாம் எல்லாத்தையும் நம்மளே சொல்றபடிவா? தள்ளிட்டு இருக்கோம். ஸ்பாயிலர் ரொம்ப எல்லாம் கொடுக்கலடா, பெருசா கொடுத்துட்டு இருக்கோம். பரவாயில்ல, இது அவ்வளவு அஃபெக்ட் பண்ணாத ஸ்டோரி அவங்களுக்கு. சரி, ஓகே. அடுத்து யார் சொல்ல போறீங்க? சரி, 2 அடுத்து பேர்ல நான் சொல்றேன். சொல்லு, ஃபர்ஸ்ட் சரி சொல்லு. எட்டர்னலி ரிக்ரெசிங் நைட். அதாவது ஒரு நார்மல் கிளிச் மானானா ஓவர் பவர்டு எம்சி, அதாவது மானாவே கலர்ஃபுல்லா இருக்கும், கலரா அடிச்சு கொட்டியிருப்பாங்க. ஆனா இது வந்து எல்லா நார்மலான மானாவோடய ஒரு கான்ட்ராஸ்டா இருக்கும். அதாவது எப்படின்னா, இதுல வந்து முடிஞ்ச வரைக்கும் டார்க் தீமா தான் போயிருக்கும். இதுல வந்து ஓவர் பவர்டு எம்சி இருக்காது. அதாவது இந்த ஸ்டோரியே ஒரு மிடிவல் ஃபேண்டசியில் நடக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த இங்கிலாந்துல நடக்கும்ல, நைட் ஆர்த்தர் அந்த மாதிரி அந்த காலத்துக்கு, அதாவது 1500 காலத்துல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பானுங்க. இதுல எப்படின்னா, என்கிரின்னு நம்ம எம்சி இருப்பான். இவனுக்கு வந்து ஒரு நைட் ஆகணும், அதாவது ஒரு படையில ஒரு வீரன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும். ஒரு சூப்பர் ஹியூமன் மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை இருக்கும். ஆனா என்னன்னா, இவன் டேலண்ட்டுக்கு வந்து ஒரு சாதாரண சிப்பாயா மட்டும்தான் முடியும். அவன் எவ்வளவுதான் ட்ரெயின் பண்ணாலும், அவன் வந்து பல வருஷமா ட்ரெயின் பண்ணுவான், ஒரு டிகேடா ட்ரெயின் பண்ணுவான். ஆனா அவனால அவனோட அந்த வாளை வந்து சர்பாஸே பண்ண முடியாது. இந்த மாதிரியே ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கையில ஒரு சிப்பாயா இருந்து ஒரு போருக்கு போவான். போகையில அங்க செத்துருவான். செத்துட்டு இது எப்படின்னா, இது மாநாடுல வர்ற மாதிரி நீ காலையில எப்ப எந்திரிச்சனோ அப்ப ரிக்ரெஸ் ஆவான். இப்படியே நடந்துட்டே இருக்கும் மாநாடுல நடக்கிற மாதிரி. ஆனா மாநாடுல எப்படின்னா ஒரே நாள்ல முடிச்சிருப்பானுங்க. இதுல எப்படின்னா ஒரு நாள்ல ஒரு வாள், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட் வருவான். அவனை வந்து பல 100 நாள் ட்ரெயின் பண்ணி செத்து டிஃபீட் பண்ணுவான். இப்படியே இது நடந்துட்டே இருக்கும். இதுல வந்து இவனோட டெவலப்மெண்டா இருக்கட்டும், டெவலப் ஆக இன்னும் ஸ்ட்ராங் ஆப்போனன்ட்ஸ் வருவானுங்க. இதுல வந்து ஸ்டோரியே ஒரு மாதிரி நல்லா இருக்கும். நான் சாதாரண கிளிஷ்மான விட இதுல வந்து ஆர்த்தர் வந்து நான் சொல்றேன், இப்ப வந்து 60 சாப்டர் தான் இருக்கு தற்போதைக்கு. இன்னொரு 100 சாப்டர்லாம் வந்துச்சுன்னா இதுதான் சூப்பர் ஹிட்டா இருக்கும். 60 சாப்டர்ஸ் தான் இருக்கு. பட் 60 சாப்டர்ஸ் தான் இருக்கு. ஆனா 60 சாப்டர் சூப்பரா இருக்கும். இப்ப டக்குன்னு படிச்சு எனக்கு நல்லா கனெக்ட் ஆகும்னா அப்ப இந்த இது படிக்கலாம் போல இருக்கு. இதுல வந்து ஆர்க்கா தான் ஒரு வாளா வரும். இப்ப வந்து ஒரு வால்ல இருக்கான். அது போதும், நம்ம அதுக்கு மேல சொல்ல தேவையில்லை. அது வந்து ரீட் பண்ணாதான் ஃபீல் பண்ண முடியும். அப்படியா? நான் இது வரைக்கும் படிச்சது இல்லப்பா. நான் படிக்கலாம் இப்ப. ட்ரை பண்ணி பாரு, சூப்பரா இருக்கும். அடுத்து வந்து இது வந்து இது பாருங்களேன், இது வந்து இந்த கிரேட்டஸ்ட் எஸ்டேட் டெவலப்பர் இருக்க அந்த ஸ்டுடியோ எடுத்துட்டு வந்ததாயா? எது இந்த எட்டர்னல் ரேசிங் நைட்டா? ஆமா. ஓகே. நல்ல அந்த ஸ்டுடியோ நல்லா இருக்கியா? என்ன ஸ்டுடியோ நேம் என்ன? ஸ்டுடியோ நேம் தெரியலையே. பார்த்துட்டு அப்புறம் நடுவுல சொல்றேன். சரி, நீ பாரு, நான் அடுத்த ரெக்கமெண்டேஷன் பண்றேன். அடுத்து வந்து சர்வைவிங் த கேம் அஸ் எ பார்பரியன். இதுவும் எப்படின்னா, இது வந்து கிளிஷ்மா தான் இருக்கும். ஆனா இதுலயே கொஞ்சம் ஸ்டோரி வித்தியாசமா இருக்கும். அதாவது எப்படின்னா 90% ஆஃப் இசைக்காய் மானால வந்து எம்சி எப்படின்னா சோலோவா ஸ்ட்ராங்காவான், ஒரு ரொமான்டிக் இன்ட்ரெஸ்ட் படிப்பான், ஜாலியா வாழ்ந்துட்டு இருப்பான். அப்படித்தான் இருக்கும் ஓவர் பவர்டு எம்சியா இருக்கும். இதுல எப்படின்னா ஹீரோ வந்து இருப்பான், ஒரு கேம் இருக்கும் டங்கன்ஸ் அண்ட் ராக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்பிஜி கேம் இருக்கும். அந்த 2Dல ஒரு கேம் இருக்கும்ல, சாதா ஆர்பிஜி, அந்த மாதிரி ஒரு கேம் இருக்கும். அந்த கேம் வந்து இவனும் பிளே பண்ணுவான் 9 வருஷம் கழிச்சு அந்த கேமை முடிப்பான். முடிச்ச டுட்டோரியல் கம்ப்ளீட், என்டர் த ரியல் கேம் அப்படின்ட்டு இவனை வந்து இசைக்காய் பண்ணிரும் அந்த கேமுக்குள்ள. அந்த கேம்ல வந்து மெயினா 4 ஸ்பீசிஸ் இருக்கும். பார்பேரியன்ஸ், ஹியூமன்ஸ், எல்ஃப்ஸ் அண்ட் பீஸ்ட் பீப்புள்னு. இதுல வந்து என்னன்னா, அந்த வேர்ல்ட்ல உள்ளவங்களுக்கு வந்து இந்த எர்த்ல இருந்து பீப்புள்ஸ் வர்றாங்க, இசைக்கா யாராங்கிறது தெரியும். இவனுங்களை வந்து ஈவில் ஸ்பிரிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓ இவங்க வந்து எர்த்ல இருந்து வர்றவங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் தெரியும்ல, எப்படி சீக்கிரம் ஸ்ட்ராங் ஆகுறதுன்னு. இந்த மாதிரி சடனா ஸ்ட்ராங் ஆனாவோ, எவனா ஸ்ட்ரேஞ்சா அடந்துகிட்டாவோ அவனுல இருந்து அப்பயே பிடிச்சி கொண்டுருவானுங்க ஈவில் ஸ்பிரிட் அப்படின்ட்டு. ஓ ஓகே ஓகே. இதுல வந்து ஹீரோ வந்து இறங்கின உடனேமே அவன் கூட இன்னொரு ஈவில் ஸ்பிரிட் வருவான், இன்னொரு எர்த் பீப்புள் வருவான். அவனை வந்து பார்த்தாலுமே கொண்டுருவாங்க. அவன் வந்து வந்தோடனே நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கத்துவான். அவனை பார்த்துட்டு இவன் ஈவில் ஸ்பிரிட் அப்படின்னு அவனை கொண்டுருவாங்க. ஹீரோக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அதாவது அவங்க இருக்கிறதுல வேர்ல்ட்ல வந்து ஒரு டவர் இருக்கும். அதுல வந்து டோட்டலா 10 ஃப்ளோர்ஸ் என்னமோ இருக்கு. அந்த 10 ஃப்ளோரை கிளியர் பண்ணா ஒரு ஒரு விஷ் கிடைக்கும். அதை வச்சு என்ன வேணா பண்ணலாம். ஹீரோ வந்து அந்த டவரை கிளியர் பண்ணி விஷ வச்சு எர்த்துக்கு போகணும் அப்படிங்கிறது தான் அவனுக்கு ஆசை. இதுல என்னன்னா அந்த கேம்ஸ்ல நிறைய ரூல்ஸ் இருக்கும். ஹீரோ மட்டும்தான் அந்த கேம் வந்து ஒரிஜினல் வெர்ஷன் வச்சு முடிச்சிருப்பான். அதாவது அந்த கேம்ல எப்படின்னா லெவல் கேப்னு ஒன்று இருக்கும். லெவல் வந்து 30 லெவலுக்கு மேல போக முடியாது. மத்த எல்லாம் மாடு பண்ணி அந்த மத்த இடத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் அந்த கேம் மாடு பண்ணிருப்பானுங்க. 100 லெவல் 50 லெவல் இந்த மாதிரி. ஹீரோ மட்டும்தான் ஒரிஜினலா 30 லெவல்ல வச்சு முடிச்சிருப்பான். அதனால ஹீரோக்கு வந்து நிறையவே தெரியும். இவன் இதை வச்சு இந்த நாலேஜை வச்சு அவன் மட்டும் ஸ்ட்ராங் ஆகாம அவனோட நிறைய டீமையும் சேர்த்து குரூப்பா ஸ்ட்ராங் ஆவான். இதுல வந்து என்னன்னா கேட்க சாதாரணமா இருக்கும். இதுல வந்து டைம் டிராவல் வரும், நிறைய ட்விஸ்ட் சூப்பரா இருக்கும். நான் வந்து லைட் நாவல் ரீட் பண்ணியிருக்கேன். தற்போதைக்கு இன்னும் மானால வரல. மானால வந்து 100 சம்திங் தான் இருக்கு சாப்டர். ஆனா லைட் நாவல் ரீட் பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்கும். டைம் டிராவல்லாம் பண்ணுவானுங்க. ட்விஸ்ட் எல்லாம் ஒன்னும் வேற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு மேஜர் பிளாட் இருக்கு, ஒரு மேஜர் ட்விஸ்ட் இருக்கு. என்னன்னா இதுல வந்து என்ன சொல்லுவானுங்க, பார்பாரியன்ஸோட ஹார்ட் வந்து மேஜிக் யூஸ் பண்ற நல்ல இதா இருக்கும், நல்ல மெட்டீரியலா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வதந்தி இருக்கும். அதனால புதுசா அந்த டவருக்குள்ள பார்பாரியன்ஸ் வந்து கொண்டு அவனோட ஹார்ட்டை வந்து வெளில கடத்துவானுங்க. இது வந்து ஹீரோ வந்து டைம் டிராவல் பண்ணி பாஸ்டுக்கு போயிருப்பான். அவன் கிளப்பி விட்ட வதந்தியா தான் இருக்கும். இதை விட பங்கமான ட்விஸ்ட் எல்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் என்னது இப்பயே நிறைய சொல்றான். என்ன பண்றது? இன்னும் நிறைய இருக்கு. அது அதான் சொல்றேன்ல, அது வந்து இது நான் ரெக்கமெண்ட் பண்ண ரெண்டுமே அப்படின்னா நான் சாதா கிளிஷ்மான மாதிரி இருக்காது. ஓவர் பொலிடி எம்சி அந்த மாதிரி இருக்காது. மாதிரி டார்க்கா பிளட் செதற ஒரு சாப்டர்லயுமே நான் சொன்ன 2 மானாலையும் நல்ல வேர்ல்ட் பில்டிங் போய் பார்க்கலாம். நல்லா இருக்கும். அந்த மாதிரி பிடிச்சவே போய் பார்க்கலாம். அதாவது இது வந்து டார்க்கா இருக்கும். சரி நைஸ். அஸ்ரா ப்ரோ உங்க டர்ன். அஸ்ரா ப்ரோ இப்ப நான் பேசணும்னு நினைக்கிறப்பதான் எனக்கு நிறைய டைட்டில் ஞாபகம் வருது. சொல்லு ப்ரோ. சரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுல இருந்து ஆரம்பிக்கலாம்னா கம்ப்ளீட்டட் ஒரு மானுவா இருக்கு. கம்ப்ளீட் ஆனதுனால வந்துட்டு உங்களுக்கு ரீட் பண்ண ஈஸியா இருக்கும். வெறும் 105 சாப்டர் தான் இருக்கு. இந்த அந்த மானுவா பேர் வந்துட்டு என்னன்னா ஹெவன்லி டீமன் இன்ஸ்ட்ரக்டர். இதுல என்னன்னா அதாவது ஒரு முரிம் வேர்ல்டும் ஒரு நார்மல் வேர்ல்டும் மிக்ஸ் ஆகும் போது என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். இப்ப இந்த ஹெவன்லி டீமன் இன்ஸ்ட்ரக்டர்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு ஹெவன்லி டீமன்னா டீமன் கல்ட்டோட ஹெட். அவரை வந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட சோல் வந்துட்டு அவர் உடம்பு விட்டு பிரிஞ்சிருது. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு சைடு இருக்கான். அந்த உலகத்துல வந்துட்டு நம்ம எப்பயும் போல அந்த ரேங்கிங் சிஸ்டமு எஸ் கிளாஸ் சென்டரு அந்த மாதிரி இருக்க மாதிரி ஆயிடுச்சு அந்த வேர்ல்ட்ல. இப்ப வந்துட்டு ஹீரோன்னா பவர் அவனுக்கு அவ்வளோக்கா இருக்காது. இந்த மாதிரி ஆயிடுறப்ப என்ன ஆகும்னா, இந்த இவர் உடம்புல இருந்து பிரிஞ்ச சோல் வந்துட்டு எப்படியோ டைமென்ஷன் டிராவல் பண்ணி ஹீரோ வந்துட்டு வந்துடும். ஹீரோவுக்கு வந்துடும். ஹீரோ கூட லாக் ஆயிரும் அந்த சோல் கிட்டத்தட்ட. அப்ப அந்த லாக் ஆகிறனால அந்த சோலால் அவரால் வந்துட்டு என்ன பண்ண முடியும், ஹீரோ தொட முடியும். ஹீரோ மட்டும் தான் தொட முடியும், வேற எதுவுமே தொட முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அதனால வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ வந்துட்டு பவர் ஆகணும் அப்படின்றனால இவர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ட்ரைனிங் எடுத்து அந்த பவர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணி எப்படி வந்துட்டு பிளாட் மூவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு போகும். நல்ல ஃபுல் எண்டிங் இருக்கிறனால உங்களுக்கு ரீட் பண்ண வசதியா இருக்கும். ஒரு நல்ல ஸ்டோரி ஆக்சுவலா. அதுக்கப்புறம் நம்ம இதை நீ ரீட் பண்ணிருக்கீங்களா இந்த ரீட் பண்ணி அது நான் 70 சாப்டர் ரீட் பண்ணிட்டு டிராப் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். அதோட காட்ட மட்டும் விட்டுட்டேன். அது ஃபினிஷ் ஆச்சுங்கிறதே நீங்க சொல்லி தான் தெரியும். 105 சாப்டர். ஆமா முடிஞ்சு. இன்னும் 30 சாப்டர் இருக்கு. அப்படியே காட்ட பண்ணி முடிச்சிட வேண்டியதான்.
அது நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைஃப் ஆஃப் குவாக் ஹீலர் இது வந்துட்டு நீங்க வெப்டூன்லயே நீங்க ரீட் பண்ணலாம். இது வந்துட்டு ஸ்டோரி என்னன்னா, நல்லா இருக்கும். ஸ்டோரி என்னன்னா ஹீலிங் மேஜிக் யூஸ் பண்ண முடியாத ஒரு ஹீலர். அவன் வந்துட்டு எப்படி வந்துட்டு மூவ் பண்றா எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி. இப்ப வந்துட்டு என்னன்னா நார்மல் வேர்ல்ட்ல இருந்து இவனோட சேர்ந்து நிறைய பேரை வந்துட்டு வேற உலகத்துக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிடும் சிஸ்டம். இந்த சிஸ்டம்ல வந்துட்டு எப்படின்னா ஸ்டார் ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கும். அந்த ஸ்டார் சிம்பிள் போட்டிருக்கத நாளை கலெக்ட் பண்ணா பவர் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கும். அதை வந்துட்டு ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவான். இப்ப வந்துட்டு ஹீரோட்ட ஹீலிங் ஸ்கில் கிடையாது, ஆனா அவன் கிளாஸ் ஹீலர். இந்த ஹீலர் பக்கத்துல கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டிருக்கும். இந்த சிஸ்டம் வந்துட்டு அவனை கிளாஸிஃபை பண்ணியிருக்காது ஒழுங்கா. இதனால வந்துட்டு இவனால ஹீலிங் அதுக்கு வந்துட்டு லைசன்ஸ் வாங்க முடியாது. அதனால இவனால ஹீலராகவும் இருக்க முடியாது. இவனும் ஃப்ரெண்டும் சேர்ந்து அட்வென்ச்சர் பண்ணி போக போக எப்படி ஸ்கில் கெயின் பண்றான், அந்த ஸ்கில்ஸை வச்சு அந்த ஸ்கில்ஸ்ல நிறைய இருக்கும். காட்ஸோட ரிமாண்ட்ஸ் அந்த பாசிட்டிவ் வச்சு அனலைஸ் பண்ணி பார்ப்பான் சிஸ்டம். அப்புறம் வந்துட்டு சிஸ்டமே வந்துட்டு ஒரு அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதை ஒன்று கண்டுபிடிப்பான். இவனோட ஒரே ஒரு குறிக்கோள் என்னன்னா இந்த உலகத்தை விட்டு பழைய உலகத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி. இது எப்படின்னா நீங்க எல்லா பேரும் டிரான்ஸ்பர் ஆனதுக்கு அந்த ஒரு நாள் முன்னாடி இருந்து எல்லாம் மறந்துடும் எனக்கு. இந்த டிரான்ஸ்பர் எனக்கு அதனால வந்துட்டு அதுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ ஸ்டார்டிங்ல இருந்தே இது பண்ணிருப்பான். சிஸ்டம்னே கேட்பான். அது வந்துட்டு அந்த சிஸ்டமும் அதுக்கு வந்துட்டு ஒழுங்கா பதில் சொல்லாது. இந்த ஸ்டோரி வந்துட்டு கொஞ்சம் போக போக கொஞ்சம் மிஸ்ட்ரியாவும் கொஞ்சம் ஃபேண்டசி கலந்து ஒரு அப்படியே ஸ்மூத்தா கொண்டு போவாங்க, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் வேற என்ன நீங்க ரீட் பண்ணி நெக்ஸ்ட் பார்ட் கண்டென்ட் வேணும். இதோட இந்த வீடியோ முடித்துக் கொள்ளப்படுகிறது. சில மாதங்களுக்கு ஒன்லி மானா வீடியோ தான் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எரன் தான் அனிமே பத்தி பேசுவாரு, அவர் தொங்கிட்டாரு. அவ்வளவுதான், உயிரோட இருக்கிறது நாங்க தான். அவ்வளவுதான் முடிஞ்சது இதோட. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்படிக்கு விரைப்படுவது பீட்டார். வீடியோ முடிச்சுக்கிறோம் இப்படிக்கு. அசுரா அடுத்த வீடியோல பார்க்கலாம்.